தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் தலை தாழ்ந்த வணக்கங்கள். நாடார் சங்கப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் வி. பாலமுருகன் ஆகிய நான் பல்வேறு தமிழ்துறை நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்று விருதுகள் பெற்று இப்பொழுது உங்கள் முன் ஒரு சிறந்த பேச்சாளனாக வந்து நிற்கின்றேன் என்று கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தாங்க. நம்ம நாடார் சங்கப் பள்ளியில் எனக்கு 7 வயசு இருக்கும்போது 3rd ஸ்டாண்டர்டில் ஐயா காமராஜரின் வரலாற்றை பற்றி இந்த ஸ்டேஜில் தாங்க பேசினேன். இதுதான் என்னுடைய பேச்சாற்றலில் இன்னுமே அடித்தளமாக இருந்து வருகின்றது. உதாரணமாக நான் பல சான்றிதழ் வாங்கியிருக்கேங்க. நம்ம பள்ளியில் நடந்த 2017ஆம் ஆண்டில் நடந்த கல்வி கண்காட்சியில ஐயா பல்லாவரம் எம்எல்ஏ அவர்கள் திரு இ. கருணாநிதி ஐயா அவர்கள் வந்திருந்தாருங்க. நான் 150 மாடுகளின் பெயரை விரைவா மனநமா சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கையில இருந்த தொகையை கொடுத்து என்னை ஊக்குவித்தாருங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் ஆன என்னுடைய பேச்சு திறன் இன்னுமே மெருகேறி பள்ளி அளவில் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் என்று எல்லா லெவல்லையும் என்னுடைய பேச்சு திறன் வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக சான்றிதழ்களை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க. மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பல்வேறு அமைப்புகளை பள்ளிக்கு வரவழைத்து போட்டிகளை நடத்தினார். உதாரணமாக மாணவர் கம்பர் கழகம், பாரதி உலா, வானவில் பண்பாட்டு மையம் ஆகிய அமைப்புகள் பள்ளிக்கு வந்து மாணவர்களிடம் போட்டிகளை நடத்தி பல்வேறு சான்றிதழ்களை கொடுத்தார்கள். பேச்சுத்திறனை கண்டு வியந்த இளந்தமிழர் பேரவை மற்றும் மாணவர் கம்பர் கழகத்தினர் பல்வேறு நாடுகளில், அதாவது ஓமன், மஸ்கட், நியூயார்க், ஸ்ரீலங்கா இது போல பல நாடுகளில் இணையவழி கருத்தரங்கம் மூலியமாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு சான்றிதழ்கள் பெற்று சிறந்த பேச்சாளராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றேன். அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளராக இருக்கும் எனக்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது. அதை நான் உங்கள் முன் கூற இருக்கிறேன். ப்ரிப்பரேஷன், பிராக்டிஸ், விசுவலைசேஷன். ப்ரிப்பரேஷன்னா நான் எந்த தலைப்பு எடுத்திருக்கணும் அந்த தலைப்பு சார்ந்த கருத்துக்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் ஸ்டேஜே ஏறுவேன். ப்ராக்டிஸ், அதாவது நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதை மிரர் முன்னாடி அடிக்கடி நின்று பேசி பார்ப்பேன். அதே போல் என்னுடைய மொபைலில் அதை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் அடிக்கடி அதை கேட்டுப்பேன். நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன், அதாவது இப்போ நான் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும் ஆடியன்ஸ் என்னை பார்க்குற மாதிரியும் நான் நல்லா பேசி முடிச்சிடுற மாதிரியும் அவங்க எனக்கு கை தட்டுற மாதிரியும் இமேஜின் பண்ணிப்பேன். இந்த வழிமுறைகள்லாம் நான் கரெக்டாக கடைபிடிச்சதுனால தான் நான் இப்போ சிறந்த பேச்சாளராக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். எழுத்துகளின் அழுத்தம், உச்சரிப்பு, சான்றோர்களின் மேற்கோள்கள், அடுக்கு தொடர்கள், ஏற்ற இறக்கத்துடன் பேசுதல், வேகம், நிதானம், பொறுமை இவை அனைத்தையுமே நான் பின்பற்றியதால் தான் உங்கள் முன் பேச்சாளராக நிற்கின்றேன். நீங்களும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்களும் சிறந்த பேச்சாளராக உருவாகலாம். நான் பேச்சாளராக உருவாக பல வாய்ப்புகள் கொடுத்த எமது பள்ளியின் நிர்வாகத்திற்கும் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் 7 வயதிலேயே எனது பேச்சாற்றலை கண்டறிந்து ஊக்கப்படுத்திய தமிழாசிரியர் திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி எனது நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு வணக்கம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.